நம்ம திருவண்ணாமலையில் எல்லாரும் சொல்லுவாங்க புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த பார்க்கு நேத்து தான் நான் போயிருந்தேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நீட்னஸாக இருக்குது பார்க்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி கிட்ஸுங்களுடைய விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல. வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்சுன்னு கூட சொல்லலாம் அது. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போகிற மாதிரி, அதாவது ஜாக்கிங் போகிறவங்க, தினம் வாக்கிங்லாம் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் அது. 2 கிலோமீட்டருங்க. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோன்னா 2 கிலோமீட்டர் ஒரு கிரிவலம் வர மாதிரி இருக்குது இந்த இடம். மறக்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பசங்களாம் நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. அது மாதிரி ஒரு நல்ல இடமாவே இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலூர் போகிற ரூட்டில் இருக்குது. அவுட்டர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. லேண்ட்மார்க் என்ன சொல்லலாம்னாக்கா, அருண் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய பசங்களுக்கு கிட்ஸுக்கான விளையாடுறதுக்கும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்களும் எக்ஸர்சைஸ் பண்ணுற மாதிரி ஜிம்மில் யூஸ் பண்ணுற சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் போகும்போது பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா, பசங்களை கூட்டின்னு போய் விட்டுட்டு நீங்களும் என்ன பண்ணலான்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் செக்ஷன் தனியாக இருக்குது, ஜென்ஸுடைய செக்ஷன் தனியாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதால் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டைம் வந்து 5:00 இருந்து நைட்டு 8:00 வரைக்கும் இந்த டைமிங்கு. அதனால் போகிறவங்க ஈவினிங் டைமில் போங்க. உண்மையிலே லைட்டிங்கிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. நேத்து தான் நான் போயிருந்தேன். போயிட்டு ஒரு 1 மணி நேரம் நான் அங்கே தான் இருந்தேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பசங்களும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக விளையாடுனாங்க. மறக்காமல் நீங்களும் போனீங்கன்னாக்கா, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா, இந்த கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.